மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி ரொம்ப காட்டமாக தன்னோட எக்ஸ் பக்கத்தில் ஒரு நீண்ட அறிக்கை எழுதியிருந்தார். அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்காக நீதியை அரசாங்கத்தின் அனைத்து துறைகளும் வெட்கமின்றி மறுத்துள்ளன. அதிகார வர்க்கம் எனது மக்களை அடித்து கொலை செய்யலாம் எனும் துணிச்சல் கொண்ட பயங்கரவாத கட்டமைப்பாக மாறுகிறதா எனும் கேள்வியை மதுரை உயர்நீதிமன்றத்தால் மறுக்க இயலுமா? மதுரை உயர்நீதிமன்றம் கவனம் கொள்ளுங்க. தாவேக அரசும் முதலமைச்சரும் அஜித்குமார் அதிகார வர்க்க வன்முறையால் கொல்லப்பட்ட போது பேசியவர்கள் தற்போது ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வழங்க தவிர்ப்பது ஏன்? ஒரு இளைஞன் காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அவரது கொலைக்கு காரணமான காவல்துறை சார்ந்த எவரும் வழக்கில் இணைக்கப்படவில்லை. குற்றவாளிகளின் பெயரை இணைக்கச் சொல்லி 100 நாட்களாக அக்குடும்பமும் சமூக செயற்பாட்டாளர்களும் போராடுகின்றனர். திமுக ஆட்சியில் ஆரம்பித்த போராட்டம் தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்தது. திமுக, தாவேக, அதிமுக என எந்த கட்சியும் நீதிக்காக குரல் கொடுக்கவில்லை. சாமானியனுக்கு நியாயம் கேட்க நாதி இல்லை. அஜித்குமார், ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோருக்கு கிடைத்த குறைந்தபட்ச கவனம், நடவடிக்கை கூட ஆகாஷுக்கு கிடைக்காத காரணம் என்ன? பட்டியல் சமூகம் என்றால் நீதியும் ஆதரவும் கண்மூடி மௌனம் காக்குமா? இது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது. விழுந்தாலும் எழுந்தாலும் செத்தாலும் அடித்தாலும் கொன்னாலும் எந்த சாதின்னு பார்த்து தான் இந்த சமூகம் தன்னோட எதிர்வினையை காட்டுது. தன்னோட ரியாக்ஷனை பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, அழணுமா அழக்கூடாதா, பரிதாபப்படணுமா படக்கூடாதா,